யாரோ மனதிலே ஏனோ கனவிலே ஏங்க முடியலங்க. அதெல்லாம் முடியாது கைல்மா, நீ இன்னும் கொஞ்ச நேரம் நடந்தாகணும். முடியலங்க. எவ்வளோ நேரம் நடக்கிறது? நான் ஆல்ரெடி 10 ரவுண்ட் நடந்துட்டேன். போதும். முடியாது கைல்மா, நீ இன்னும் கொஞ்ச நேரம் வாக்கிங் போய் தான் ஆகணும். வாக்கிங் போனாதான் நார்மல் டெலிவரி ஆகும், டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல. ஏங்க இன்னும் நான் நடந்துட்டே இருந்தேன்னு வைங்களேன், இப்பவே டெலிவரி ஆயிரும். அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு. ப்ளீஸுங்க. இங்க இருந்து இங்க நடக்கிறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கா? ஆளை பாரு, ஒழுங்கா நடடி. நீங்க இருக்கீங்களே. அப்புறம் வாக்கிங் முடிஞ்சதும் ஏபிசி ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன், அதை குடிச்சிரு. நான் போய் குளிச்சுட்டு காலேஜ் கிளம்புறேன். ஆனா வர வர ரொம்ப பண்றீங்க. என்னால முடியலன்னு சொல்றேன். நீங்க என்னடானா வாக்கிங் போக சொல்றீங்க, ஜூஸ் குடிக்க சொல்றீங்க. என்னால முடியல. வாக்கிங் போயிட்டு ஜூஸ் குடிச்சதும் உடனே வாமிட் தான் வருது. இந்த டைம்ல வாமிட் வரதால சகஜம்தான், அதுக்காக ஜூஸ் குடிக்காம சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது. ப்ளீஸுங்க விடுங்க. சரி, ரொம்ப வருத்தப்படுற, அதனால இன்னைக்கு ஒரு நாள் எக்ஸ்கியூஸ். நீ போய் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடு. அப்பாடா இப்போவாது விட்டீங்களே, நான் கிளம்புறேன். ஏல்மா, ஒரு நிமிஷம், காலேஜ்ல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அட ஆமால, கிளாஸ் ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? எக்ஸாம் நம்பர்லாம் பிரிண்ட் போட்டு வந்துருச்சு. ஏங்க நான் வேணா காலேஜ் வரட்டுமா? உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படும். அதெல்லாம் வேணாண்டி, இந்த மாதிரி நிலைமையில நீ அங்கேயும் இங்கேயும் அலைய வேண்டாம். நீ வீட்லயே நல்லா ரெஸ்ட் எடு. கார்ல தானேங்க, நானும் வரேனே. குழந்தை பிறக்கிற வரைக்கும் மட்டும் நீ வீட்லயே இருக்காயில்மா, அதான் சேஃப்டி. குழந்தை பிறக்கிற வரைக்கும் மட்டும்னா அப்ப குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் யார் பார்த்துப்பா? நான் இதுக்கு இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். நீ குழந்தைய பெத்து கொடு, நான் வீட்டுல வச்சு பாத்துக்கிறேன். நீ அதுக்கப்புறம் காலேஜ் பாத்துக்கோ. பாடுறா, கேட்கறதுக்குலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் நடக்காது. ஏய், ஏன் நடக்காது? டேடா மூவி பார்க்கல? அதுல வர மாதிரி என் குழந்தைய நானே வளர்த்துருவேன். பாப்போம் பாப்போம். இந்த கதையெல்லாம் விடுறதுக்கு இப்ப நல்லா தான் இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏய், உன்னையே நான் சமாளிச்சிடுறேன், இதுல உன் ஜெராக்ஸ் சமாளிக்க முடியாதா? பாடுறா, பாப்போம் பாப்போம். நீங்க சமாளிக்கிறீங்களா இல்ல என்கிட்ட விடுறீங்களான்னு? கைல்மா, பேசி ரிலாக்ஸ் ஆயிட்ட. இன்னும் ஒரு 10 ரவுண்ட் வாக்கிங் போனீங்கன்னா நல்லா இருக்கும். என்னது, இன்னும் 10? அதெல்லாம் முடியாது, நான் போறேன் பா. ஏ கயல், இன்னைக்கு வேணா நீ தப்பிச்சிருக்கலாம், நாளையில இருந்து கரெக்டா கவுண்ட் பண்ணுவேன். அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம், நான் வரேன். என் ஒரு ஆளுக்கு எதுக்குடி இவ்வளோ? நீங்க உங்களுக்கு தேவையானதை எடுத்து வச்சுட்டு கொடுங்க, நான் அவங்க கிட்ட கொடுத்துக்கிறேன். பாடுறா, யாருக்கோ என் மேல லவ்வே இல்லைன்னு சொன்னாங்க, ஆனா இப்படி பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாங்க. இப்பவும் எனக்கு உங்க மேல லவ்லாம் இல்ல. ஆனா என்ன பண்றது, பொண்டாட்டியா இதெல்லாம் செய்ய வேண்டியது என்னோட கடமை. சரி, அப்படியே பொண்டாட்டியா இன்னொரு கடமையும் செஞ்சுறேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒழுங்கா சாப்பிட்டுட்டு பிளேட்டை கொடுங்க, நான் கிளம்பணும். எங்க போற? அதித்தி ஸ்கூலுக்கு போயிட்டா, இதுக்கப்புறம் நீ வீட்டுல சும்மா தானே இருப்ப. என்னது, நாங்க சும்மா இருக்குமா? யோ, காலையில எழுந்திரிச்சு உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சு கொடுத்துட்டு பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மதியானம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் வீடு கூட்டி பாத்திரம் கழுவி துணியெல்லாம் துவைச்சு போட்டு உன் துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு அப்புறம் அழுக்கு துணியை அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் போட்டு வச்சிருப்பியே, அதெல்லாம் பிறக்கி எடுத்து எல்லாத்தையும் ஒன்னா துவைச்சு போட்டு ஹபாடான்னு உட்காந்தா மணி 3 ஆயிரும். அதுக்கப்புறம் பிள்ளை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டு அவளுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துட்டு நைட் டின்னர் சமைச்சு நைட்டு தூங்குறதுக்குள்ள ஒரு வழி ஆயிரும். இவ்வளவும் பண்றீங்களுக்கு நீங்க என்ன சம்பளமா கொடுக்குறீங்க? ஒன்னா பொம்பளைங்களை பார்த்து சும்மா இருக்கேன்னு சொல்ல வேண்டியது என்னையா? இப்ப சொல்லு, நான் சும்மாவா இருக்கேன்? ஆமாடி, தெரியாம சொல்லிட்டேன். இனிமே நீ சும்மா இருக்குங்கிற வார்த்தையை நான் தெரியாம கூட யூஸ் பண்ண மாட்டேன். அந்த பயம் இருக்கணும். சரிடி பொண்டாட்டி, இவ்வளோ வேலையில எனக்கு ஆசையா சமைச்சு கொண்டு வந்திருக்க, அதை உன் கையாலேயே ஊட்டி விட்டுற வேண்டியதானே, நானும் திருப்தியா சாப்பிடுவேன். அதுக்கெல்லாம் வேற ஆள் பாரு. பேபிமா, இதுக்காக இப்ப போய் நான் வேற பொண்ணு தேட முடியாது, அதனால நீயே ஊட்டி விட்டுறேன். இதோ ஆரம்பிச்சிட்டியா? இதுக்கு தான் உன் மேல கொஞ்சம் கூட அக்கறை காட்டுறதில்ல. எப்படியோ போட்டுன்னு நான் பாட்டுக்கு வீட்டுல இருந்திருக்கணும். அதான் ஆசையா வந்துட்டல, ஊட்டி விட்டுட்டு போயேன். சாரி சார், சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? நான் கவனிக்காம உள்ள வந்துட்டேன். சார், உங்களை பார்க்க பிரியா மேடம் வந்திருக்காங்க. பிரியாவா? ஏன் ரகு, அவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? எனக்கு எப்படி தெரியும்? இப்பதானே வந்து சொல்றாங்க. ஜான்சி, நீங்க அவங்களை வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் அப்புறமா மீட் பண்றேன். இல்ல சார், அவங்க ஒர்க் டைம்ல வந்திருக்காங்களா, ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு கிளம்பிடுறேன்னு சொன்னாங்க. சரி, உள்ள வர சொல்லுங்க. ஓகே சார். வாங்க பிரியா, வாங்க சாப்பிடலாம். பிரியா, நீங்க ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க, ஏதாவது உடம்பு சரியில்லையா? அப்படி சொல்லிட முடியாது, ஒரு சின்ன டவுட்டு, அதான் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஓ அப்படியா, சரி, நான் வேணா வெளியே வெயிட் பண்றேன், நீங்க பேசுங்க. அட இரு நித்தி. ஏங்க வாங்க, அப்படியே சாப்பிட்டுட்டே பேசலாம். ஏங்க சும்மா வான்னு கூப்பிட்டா போதுமா? சேர் எடுத்து போடுங்க, உங்களுக்காக உங்க ஒய்ஃப் ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நான் பங்குக்கு வர மாட்டேன், நீங்க திருப்தியா சாப்பிடுங்க. இல்ல பிரியா, நான் அவருக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ்க்கும் சேர்த்து தான் எடுத்துட்டு வந்தேன். அவர் எப்பவுமே எல்லாரும் கூட ஷேர் பண்ணி சாப்பிடுவாரு. சரி, அவர் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுத்துக்கலான்னு பார்த்தேன், நீங்க வந்துட்டீங்க. இன்னைக்கு நீங்க சாப்பிடுங்க. இல்ல நிதி, பொட்டிக்ல பெருசி மட்டும் இருக்கா, அவளை தனியா விட்டுட்டு வந்திருக்கேன், அதனால நான் உடனே போகணும். ஒரு சின்ன டவுட்டு, அதான் ரகுட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். சரி கேளுங்க பிரியா. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மேரேஜ் ஆகி 1 இயர் ஆக போகுது.
ஆனா இப்ப வரைக்குமே குழந்தை நிக்கவே இல்லை. உங்க ஃபர்ஸ்ட் பேபி நார்மல் டெலிவரியா இல்லை சிசேரியனா? நார்மல் தான் ரகு. ஒரு சிலருக்கு பாடி ஹீட்னால கூட இப்படி நடக்கலாம். இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை, ஃப்ரீயா விடுங்க. என்னங்க திடீர்னு குழந்தைய பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? வீட்ல ஏதாவது சொல்றாங்களா என்ன? இல்ல இல்ல, அருணும் சரி அத்தையும் சரி இதை பத்திலாம் திங்க் பண்ண மாட்டாங்க. எனக்கு தான் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. லேசா அப்பப்போ ஸ்டொமக் வேற பெயினாவே இருக்கு. அதனாலதான் ஒரு டவுட்டுக்கு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். சரி, நீங்க ஒன்று பண்ணுங்க, ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க. அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு எந்த ப்ராப்ளமும் இருக்காது, இருந்தாலும் உங்க திருப்திக்காக. ம் சரிங்க ரகு. ஏன் பிரியா, எனக்கு ஒரு டவுட்டு. உங்க அத்தைக்கும் அருணுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீங்க எதுக்காக இவ்வளோ அவசரப்படுறீங்க? அப்படி நடந்துக்கிறது அவங்களோட பெருந்தன்மையா இருக்கலாம், ஆனா எனக்கு கில்ட்டியா இருக்கும்ல. இதுல கில்ட்டியா ஃபீல் பண்றதுக்கு என்ன இருக்கு? இதெல்லாம் நம்ம கையில இல்ல, அதெல்லாம் தானா நடக்கும். நீங்க இதை நினைச்சு ரொம்ப worry பண்ணாதீங்க. ம் சரி நிதி, சரி நான் போய் ஸ்கேன் எடுத்துட்டு வரேன். இருங்க, நான் நர்ஸை கூப்பிடுறேன். ஜான்சி. ம் சொல்லுங்க மேடம். இவங்களுக்கு ஒரு ஸ்கேன் எடுக்கணும், நீங்க கூட்டிட்டு போங்க. ம் வாங்க மேடம். ஏங்க பிரியா எதுக்காக இவ்வளோ worry பண்ணிக்கிறாங்க? அவங்க அத்தையும் அருணும் எதுவுமே சொல்லலையா? இருந்தாலும் எதுக்காக இவ்வளோ கவலைப்படுறாங்க? அவங்களுக்கு ஆல்ரெடி முத குழந்தை இருக்கு, எதுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணணும்? பிரியா அவங்கள நினைச்சு கவலைப்படல, அருணை நினைச்சு கவலைப்படுறாங்க. எனக்கு புரியலங்க, அருணை நினைச்சு கவலைப்படுறாங்களா? ஹே லூசு, பிரியாக்கு ஆல்ரெடி குழந்தை இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் யாராவது தப்பா பேசினா டைரக்டா அருணை தான் பேசுவாங்க. அதனால ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அது சரி பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. தான் புருஷனுக்கு எந்த அவ பேரும் வரக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளோ அவசரப்படுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓ இதுல இப்படி ஒன்று இருக்குல்ல, நான் யோசிக்கவே இல்லை பாருங்களேன். ஏய் அதெல்லாம் விடு, பசிக்குதுடி. சாப்பாடு இப்படி கண்ணு முன்னாடி எடுத்து வச்சுட்டு ஊட்டி விட மாட்டேங்கிற. அதெல்லாம் முடியாது, நீங்களே சாப்பிடுங்க. உங்களுக்கு எடுத்துட்டு வரதே பெருசு, இதுல ஊட்டி வேற விடுறாங்க. சரி, நீ ஊட்டி விடலைன்னா நான் சாப்பிட மாட்டேன், எடுத்துட்டு போ. ச்சே, வர வர ரொம்ப தான் பண்றீங்க. இருங்க, நானே வந்து ஊட்டி விடுறேன். இதுவரை நினைத்திருந்தேன் உயிரே உன்னை பார்த்ததும் உலகே புதியதானதே. என்னை படித்த அந்த தெய்வம், என்னை சுமந்த அன்னை தெய்வம், இவை இரண்டும் உந்தன் கண்ணில் பார்க்கிறேன். அது சார் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? நீங்க சொல்லி கொடுத்து எனக்கு எப்படிமா புரியாம இருக்கும்? நல்லா புரிஞ்சிருச்சு. நீங்க வேணா பாருங்க, இந்த தடவை எல்லா அரியரை கிளியர் பண்ணிட்டு தான் வெளியே போவேன். ம் சரிங்க சார். ஏன் ஆதி சார், உங்களை மாதிரி ஆளாளுக்கு அரியர் கிளியர் பண்ண வரேன்னு சொல்லி காலேஜுக்குள்ள நுழைஞ்சிட்டா காலேஜ் என்ன ஆகுறது? நல்ல விஷயம் தானே, எல்லாரும் நல்லா படிச்சு முன்னேறலாம். ம் சரிங்க சார், உங்களை பத்தி நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இந்த காலேஜ்லயே ஒரு பிளே பாயா ரவுடித்தனம் பண்ணிட்டு ஜாலியா சுத்திட்டு தெரிஞ்சிருக்கீங்கன்னு. இப்ப திடீர்னு நீங்க திறந்த காரணம்? ஒருவேளை கல்யாணம் ஆனதும் உங்க ஒய்ஃப் கண்டிஷன் போட்டாங்களோ? ச்சே, அதெல்லாம் இல்ல. ஏன் சார், ஒருவேளை டிராகன் படம் பார்த்துட்டு வந்தீங்களோ? சார் சிரிச்சே மழுப்புறீங்க பாத்தீங்களா? சரி அதெல்லாம் விடுங்க, எனக்கு ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்லி கொடுங்க. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இந்த காலேஜ்ல ஒரு பொண்ணு நீங்க விட்டது இல்லையா? எல்லா பொண்ணும் ஆதி ஆதின்னு உங்க பின்னாடியே தெரியுமா? ஸோ அந்த டிப்ஸ் மட்டும் எப்படின்னு எனக்கு சொல்லி கொடுங்களேன். அதோ மகாக்கு பக்கத்துல ஒரு குதிரைவாளை உட்காந்துருக்கே, அதுதான் 8 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் லவ் பண்றேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்குது. அப்பப்போ பிரேக்கப் பண்ணிடுவேன்னு சொல்லுது, ஆனா லவ் பண்றேன்னு சொல்ல மாட்டேங்குது. என்ன சார் சிரிக்கிறீங்க? உன்னை பிரேக்கப் பண்ணிடுவேன்னு மிரட்டுறானா, அப்ப அவனை லவ் பண்றான்னு அர்த்தம். அது கரெக்டு தான் சார், ஆனா வாய் திறந்து சொல்ல மாட்டேங்கிறாளே, அதை எப்படி சொல்ல வைக்கிறது? அந்த டிப்ஸ் மட்டும் சொல்லுங்க, இல்லைன்னா இவளை கழட்டி விட்டுட்டு வேற யாரையாவது உஷார் பண்ணணும். அதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க. டேய் வந்தன வெய்யே. பாத்தீங்களா சார், ஷார்ப்பான காது. இங்க நம்ம பேசிட்டு இருக்கிறது அங்க வரைக்கும் கேக்குது பாருங்க. இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுவா, ஆனா லவ் பண்றேன்னு மட்டும் சொல்ல மாட்டா. டேய் நானும் ஒன்ன மாதிரி தான், ஒழுங்கா படி, படிச்சு முடிச்சா எல்லாம் தானே கிடைச்சிரும். அப்புறம் யுவன், நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க. கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போதில்ல, அதான். அவன் அப்படிதான் சார், கொஞ்சம் படிப்ஸு. ஸோ நம்ம வழிக்கெல்லாம் வரமாட்டான், நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நீங்க சொல்லுங்க சார், பொண்ணுங்களை எப்படி கரெக்ட் பண்ணணும்? டேய் என்னை பார்த்தா எப்படி தெரியுது? நானே திரும்பி வந்துட்டு இருக்கேன், நீ என்கிட்ட டிப்ஸ் கேட்டு ஊர்லாம் போறியா? அடே ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஹேய், கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் 2 பேரும் பேசிக்காதீங்க. இந்த ஆதி சார் எதுக்காக வித்தியாசமா நடந்துக்கிறாரு? வார்த்தைக்கு வார்த்தை மகாவை அம்மானு கூப்பிடுறாரு. கவனம் முழுக்க மகா மேலதான் இருக்கு, படிப்புல இல்ல. கன்ஃபார்ம் இவர் படிக்க வரல. என்ன காரணமா இருக்கும்? ஏன் ஆதி சார், எனக்கு ஒரு டவுட்டு. நான் உங்க சீனியர் தான், நீங்க டவுட் கேட்குற அளவுக்கு நான் பிரில்லியன்ட் இல்லை. ஸ்டடீஸ் பத்தி கேட்கல, உங்ககிட்ட பர்சனலா ஒன்று கேட்கலாமா? தாராளமாக கேளுங்க. நீங்க நடந்துக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கே, உண்மையாவே காலேஜுக்கு படிக்க தான் வந்திருக்கீங்களா? இதுல என்ன டவுட் யுவன், உண்மையாவே என்னோட அரியர் கிளியர் பண்ண தான் வந்தேன். என்ன திடீர்னு? அரியர் கிளியர் பண்றதா இருந்தா நீங்க வீட்டில இருந்தே கிளியர் பண்ணலாமே.
ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி டிராகன் படம் பார்த்தேன். ரவுடியா சுத்திட்டு இருந்தா எப்படி வாழ்க்கை நாசமா போகும்னு அதுல காமிச்சிருப்பாங்க. அதனாலதான் நானும் கொஞ்சம் அப்படித்தானே இருந்தேன். ஸோ என்னையும் திருத்திட்டு போலான்னு வந்தேன். உங்க மொத்த கவனமும் மகா மேல மட்டும்தான் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்படிலாம் இல்லையே இவன், நான் எப்பவும் போலதான் இருக்கேன். சார், ஒருத்தங்களை நான் பார்த்ததுமே அவங்க எப்படிப்பட்டவங்க நான் கெஸ் பண்ணிடுவேன். அவ மேல நீங்க காட்டுற அன்பும் மரியாதையும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதனாலதான் அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன். உண்மையை சொல்லி குழப்ப வேண்டாம்னு நினைச்சா இவர் வந்து கேட்குறாரே, இப்போ என்ன பண்றது? ஆதி சார், உங்களை தான். அது வந்து இவன் இதுக்கு மேல எதுக்கு உங்ககிட்ட மறைச்சிக்கிட்டு? எனக்கு தங்கச்சினா ரொம்ப பிடிக்கும். தங்கச்சினா உசுறு. பாசமலர், என் தங்கை கல்யாணி, சொக்கு தங்கம், அப்புறம் திருப்பாச்சி, இந்த மாதிரி தங்கச்சி படமா பார்த்து பார்த்து தங்கச்சினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னோட பேட் லக், எனக்கு தங்கச்சி இல்ல. அருணுக்கு மகா தங்கச்சி முறையாகுது, அப்போ எனக்கும் தங்கச்சி தானே. நீங்க கூட எனக்கு மாப்பிள்ளை முறையாகுது. கொஞ்சம் கூட நம்புற மாதிரியே இல்லையே. ஆதி, நீ என்னதான் அடிச்சு விட்டாலும் இவன் நம்ப போறதில்ல. இப்ப எப்படி டைவர்ட் பண்றது? அப்புறம் இவன், உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. கிஃப்டா? எனக்கா? அட ஆமாங்க, அதை பார்த்ததும் நீங்க உண்மையாவே சர்ப்ரைஸ் ஆவீங்க. எனக்கு எதுக்கு கிஃப்ட் எல்லாம்? இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது எனக்கு மகா முதல்ல கிஃப்ட் பண்ணது. இதை நான் ரெஸ்டாரண்ட்ல மிஸ் பண்ணிட்டேனே. இது எப்படி உங்க கையில கிடைச்சிச்சு? அன்னைக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ல நானும் இருந்தேன். இதை கொடுக்கலான்னு உங்களை தேடி வந்தேன், பட் நீங்க அங்க இல்ல. ஓ, தேங்க்யூ. மகா ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தது தொலைச்சிட்டேனேன்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆதி சார். பரவாயில்ல, இருக்கட்டும். ஏன் ஆதி சார், உண்மையாகவே நீங்கள் மகா கிட்ட பேசுறதுக்கு அதுதான் காரணமா? தங்கச்சிங்கிறனால தான் பேசுறீங்களா? அது மட்டும் ரீசன் இல்லை. உங்கள் 2 பேரை பார்க்கும்போது எனக்கு என் அம்மா அப்பா மட்டும்தான் ஞாபகத்துக்கு வராங்க. ஏன்னா அவங்களும் இப்படி தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கேள்விப்பட்டிருக்கேன், உங்கள் அம்மா அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க, அப்படிதானே? அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட முடியாது. என் மனசில் இன்னும் அவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு எப்போவுமே அவங்க ஞாபகம் தான் வரும். சரிங்க சார். சரி, நான் கிளாஸ்க்கு போகிறேன். நான் கேட்டது எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு மகா கிட்ட நீங்கள் சடனாக நெருங்கும் போது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். நான் எதுவும் தப்பான நினைக்கல. உங்களால் என்னை தப்பாகவும் நினைக்க முடியாதுப்பா. ஏன்னா இந்த ஃபீலிங் வேற. இது அம்மாவுக்கும் மகனுக்கும் உள்ள பாசம். இந்த பாசம் உங்களுக்கு எதனாலன்னு புரியாமல் இருக்கிறதுனால நீங்கள் என்னை இத்தனை கேள்வி கேட்குறீங்க. ஒரு நாள் இதுக்கெல்லாம் உங்களுக்கு விடை கிடைக்கும். அன்னைக்கு இதெல்லாம் புரியும். ஏன்னா அது சார், ஏதாவது சொன்னீங்களா? இல்லை, கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நீங்கள் கிளம்புங்க. சரி. சாந்தி, மகா எங்க? பாப்பா கார்டன்ல ஊஞ்சல் உட்காந்து எனத்தையும் படிச்சுட்டு இருந்துச்சு. ஏமா, என்னாச்சு? இவ்வளோ பதட்டத்தோட தேடி வரீங்க? இந்த ராஜேஷ் பையன் கல்யாணம் வேண்டான்னு அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும்? எல்லாம் இவ பண்ற வேலை தான். இவ தான் ஏதாவது பேசி அந்த பையன் மனசை கெடுத்துருப்பா. அம்மா, நான் வேலைக்காரி தான். நான் இதை சொல்லலாமா கூடாதுன்னு தெரியல. ஆனா பாப்பா விருப்பப்படி நீங்க நடந்துக்கலாம்ல. ஏன் சொல்றேன்னா, பாப்பா கல்யாண விஷயம் அது அவ விருப்பப்படி இருந்தாதான் அவ கடைசி வரைக்கும் நிம்மதியா இருப்பா. இங்க பாருங்க சாந்தி, என் பொண்ணுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். இப்ப அவ கார்டன்ல தானே இருக்கா, அவகிட்ட நாங்களே பேசிக்கிறோம். நீங்க வந்தீங்களா, வீட்டு வேலையை பாத்தீங்களான்னு மட்டும் இருங்க. தேவையில்லாம இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. சரிங்கம்மா. ஆனாம்மா, பாப்பா ரொம்ப பாவம். அது மனசு ரொம்ப கஷ்டப்படும். அது மனசு நோக்கடிக்காதீங்க. நான் சொல்றது சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நான் வரேம்மா. ஏண்டி, அறிவு இருக்கா உனக்கு? நம்ம இல்லாத நேரத்துல அவங்க தான் நம்ம பிள்ளையை பாத்துக்கிறாங்க. அவங்க கிட்ட இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுற? ஏங்க, எல்லாரையும் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். இப்ப பாருங்க, இவளை கண்டிக்காம விட்டதுனால எந்த அளவுக்கு போயிருக்கணும். அந்த பையன் கல்யாணம் வேணான்னு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டே இருக்கான். இதுல பார்ட்னர்ஷிப் மட்டும் பிரிஞ்சிச்சு, அவ்வளவுதான், பிசினஸ் ஒண்ணும் இல்லாம போயிடும். சரி வா, பிள்ளைகிட்ட பொறுமையா எடுத்து சொன்னா அது புரிஞ்சுக்கும். போய் சொல்லலாம். அங்க வந்தும் அவகிட்ட வெடுக்கு வெடுக்குன்னு பேசாத. அன்பா 4 வார்த்தை பேசு, அப்பதான் உன் பேச்ச கேப்பா. அப்படியே அவ கேட்டுட்டாலும் வர வர உங்க பொண்ணு ரொம்ப திமிர் பண்றா. எதுக்கு எடுத்தாலும் ஏத்து பேசிட்டு இருக்கா. வயசு பிள்ளைங்கன்னா கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். நம்ம தான் எடுத்து புரிய வைக்கணும். அதை விட்டுட்டு இந்த அம்மா மேல உன் கோபத்தை காட்டிக்கிட்டு இருக்க. ஏங்க, உங்களுக்கு விஷயமே புரியல. ஏற்கனவே அந்த வீட்ல இருந்து இந்த வீட்டுக்கு காலி பண்ணி வந்தது காரணமே அந்த வேலைக்கார பையன் கூட இவன் இன்னும் ஒரு நாள் பேசிட்டு இருந்தா. அது பத்தாத குறைக்கு இப்ப ஒரே காலேஜ்ல வேற 2 பேரும் படிக்கிறாங்க போல. எனக்கு என்னமோ அந்த பையன் தான் இதுக்கெல்லாம் காரணம் தோணுது. இவ படிக்கணும், பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும், இதெல்லாம் சொல்றது சும்மா. அந்த பையன் சாவி கொடுக்குறான், இவன் அதுக்கேத்த மாதிரி ஆடுறா. அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். சரி வா, போய் பார்க்கலாம். இப்படியே நம்பிட்டு இருங்க. ஒரு நாள் உங்க தலையில மிளகா அரைச்சிட்டு போப்பாரா, அப்ப தெரியும் உங்க பொண்ணை பத்தி. இங்க பாரு, விட்ட ரொம்ப ஓவரா பேசாத. என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ உன் வேலையை பாரு. இந்த மனுஷனா நம்ம மேல கத்திட்டு போறாரு? நல்லதுக்கே காணல. மகா, மகா, என்னப்பா, என்னாச்சு? எதுக்கு இப்படி சத்தம் போடுறீங்க? என்ன மகா இதெல்லாம்? அம்மா, உன் கால்ல என்ன? அது அது வந்துப்பா, அது வந்து அப்பா கால்ல எதுவும் இல்லையே. சோ, கால்ல எதையாவது போட்டு மறைச்சிருந்திருக்கலாம். நல்லா மாட்டிக்கிட்டோம். இப்போ என்ன பண்றது?
இப்படி அப்பா வேற பாத்துட்டாரே, எப்படி சமாளிக்கிறது? ஏய், அதான் அப்பா கேக்குறாருல, என்னன்னு சொல்லி தொலை. என்னடி இதெல்லாம்? ஏமா பார்த்தா தெரியல, ரிங்கு. ஏடி, என்ன பார்த்தா இழிச்ச வாய் மாதிரி இருக்கா? எது இது ரிங்கு? என்ன நம்ப சொல்ற? கால்ல போட்டுக்கிறது மெட்டி, அது கூட உனக்கு தெரியாது? அம்மா லூசா நீ, இது மெட்டிலாம் இல்ல, ரிங்கு தான். கையில போடுறதுக்கு பதிலா கால்ல போட்டிருக்கேன், நல்லா இருந்துச்சேன்னு போட்டேன், அவ்வளவுதான். ஓ, நல்லா இருந்துச்சேன்னு போட்டேன். எவடி வாங்கி கொடுத்தான்? எவன்டி இல்லம்மா, எவடின்னு கேளு. எனக்கு ஷால் தான் வாங்கி கொடுத்தான். பாத்தீங்களாங்க எப்படி போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டானு? கால்ல போட்டுக்கிறது மெட்டி, அது கூட உங்க மகளுக்கு தெரியாது? ஏன் மகமா இப்படியே உன்னை வளர்த்தேன், இதை போட்டு விட்டுருக்கான்னா அப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அப்பா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, இது வெறும் ரிங்கு தான். ஏய் இங்க பாருடி, தொலைச்சிருவேன். திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டு இருந்தீனா? இது மெட்டின்னு எங்களுக்கும் தெரியும், நாங்க ஒன்றும் அவ்வளோ முட்டாள் இல்ல. யாருடி அந்த வேலைக்காரியோட பையனால போட்டு விட்டுருக்கான்? இப்போ எதுக்கு நீ அவங்களெல்லாம் இருக்கிற? அதெல்லாம் யாரும் போட்டு விடல, நான் தான் சொல்லிட்டேன்ல, ஷால் வாங்கி கொடுத்தா நான் காலில் போட்டிருக்கேன், அவ்வளோதான். நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம், திரும்ப திரும்ப பொய்யா சொல்லிட்டு இருக்க. உன்ன இப்படியே விட்டா சரிபடாதிரி, 4 வேலை வெளுத்தாதான் நீலாம் அடங்குவ. அப்பா ஒரே பொண்ணாச்சின்னு செல்லம் கொடுத்து வளர்த்தா நீ இப்படிலாம் பண்ணிட்டு வந்திருக்க. உண்மையை சொல்லு, கால்ல மெட்டி மட்டும் தான் இருக்கா, இல்ல கழுத்துல தாலியும் போட்டு அதையும் மறைச்சிட்டு தான் என்கிட்ட நடிச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் இல்லப்பா, நான் இது மட்டும்தான். ஏய் கழட்டி தூக்கி எறிடி. முடியாதுமா. பாத்தீங்களாங்க கொழுப்ப, கழட்ட சொன்னா முடியாதான். நீ என்னடி கழட்ட மாட்டேன்னு சொல்றது? இப்ப பாரு, என்ன அவ கல்லு தெரியுங்க. விடுமா, கழட்டாதம்மா. விட சொல்லுங்க, கொடுமா அத. ஏண்டி உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அந்த வேலைக்கார பையன் கூட நீ பழகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் தள்ளி வீடு மாறி வந்தோம். அவனை நீ அதே காலேஜுக்கு வர வச்சு 2 பேரும் ஒன்னா சுத்திட்டு தெரிஞ்சிருக்கீங்க. இதுல மெட்டி வேற. அத கூடுமா அப்பா, கொடுக்க சொல்லுங்கப்பா. ஏன்பா, எனக்கு எல்லாமே பிடிச்சதானே செய்யணும்னு நினைப்பீங்க, இதுல மட்டும் ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? எனக்கு ராஜேஷை சுத்தமா பிடிக்கல, இவனைதான் பிடிச்சிருக்கு. நான் என்ன இப்பவே கல்யாணம் படிக்கணும்னு சொல்றேன். படிச்சு முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு அவன் போயிடுவான். அவன் நல்லா படிக்கிற பையன், நல்ல ஃபியூச்சர் இருக்கு. நம்மளோட ஸ்டேட்டஸ்க்கு அவங்களும் வர முடியும். என்னதான் படிச்சு அவன் நம்ம தகுதிக்கு வந்தாலும் அவன் வேலைக்காரியோட பையன்தான், அவனெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம், இதே நினைப்போட இதுக்கப்புறமா தெரிஞ்சிட்டு இருந்த அவ்வளவுதான், தொலைச்சிருவேன். அந்த குடும்பத்தையும் ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவோம். ஏங்க பேசாம இவளை வேற காலேஜ் மாத்திருங்க. இதெல்லாம் சரிபட்டு வராது. நமக்கு தெரியாம என்னென்ன வேலை நடந்திருக்கு. என்ன பண்ணணுங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன், நீ இதுமே தலையிடாத. என்னங்க பண்ண போறீங்க? எனக்கு புரியல. அந்த பையனை என்னாலலாம் ஏத்துக்க முடியாது. அதே தான் நானும் சொல்றேன், என்னாலலாம் சுத்தமா அந்த பையனை ஏத்துக்க முடியாது. பாரு, எனக்கு கௌரவம் தான் முக்கியம். நீ தேவையில்லாம அந்த பையனை நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த பையனை இல்லாம பண்ணிடுவேன். அவனுக்கு ஃபியூச்சர்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. அவனை மறந்துட்டு ராஜேஷை கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா வாழ்ற வழியை பாரு. முடியாது, எனக்கு எப்பவுமே யுவன் தான். அவன் ஃபியூச்சர்ல நல்ல நிலைமைக்கு வருவான், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எப்பாரு மகா, நல்ல நிலைமைக்கு வந்தாலும் அவனெல்லாம் இந்த வீட்டு மருமகனா ஏத்துக்க முடியாது. நமக்குன்னு ஒரு தகுதி தராதரம் இருக்கு. என்னப்பா நீங்களும் இப்படி பேசுறீங்க? நீங்களாவது என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். ஏன்பா, யுவன் ஒரு வகையில நமக்கு சொந்தக்காரங்க தானே, யோசிச்சு பாருங்க. பிரியா அணியோட தம்பி தானே. ஏய், யாரோ வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனா அந்த பொம்பளை என் வீட்டுல வேலை பார்த்தவ, அவளோட பையனுக்கு ஏன் பொண்ணு கட்டி கொடுக்கறதா? இங்க பாரு, இதெல்லாம் கனவுல கூட நினைச்சு பாத்துறாத. ப்ளீஸ்மா. இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு படிக்கிறதா இருந்தா படி, இல்லைன்னா நடக்கிறதே வேற. உன்னை கொன்னு போட கூட தயங்க மாட்டோம். அப்புறம் அந்த பையனையும் உயிரோட விடவே மாட்டேன். அவனை எப்படி தட்டி தூக்கணும்னு எனக்கு தெரியும். அப்பா ப்ளீஸ்ப்பா, புரிஞ்சுக்கோங்க. நானும் அவனும் உயிருக்கு உயிரா விரும்புறோம். இப்பவே கல்யாணம் படிக்கணும்னு சொல்றோம். நாங்க படிச்சு முடிச்சுட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்றோம். ஏய், திரும்ப திரும்ப அதேவா சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, நீ நினைக்கிறதுலாம் உன் கனவுல கூட நடக்காது. ஒழுங்கா நாங்க சொல்ற பேச்ச கேட்டுட்டே இரு. இதுக்கு தான் தலைப்பாடு அடிச்சுக்கிட்டேன். நீங்க தான் ஒரே பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து இப்படி கெடுத்து வச்சிருக்கீங்க. வாய் முறி, நீ வீட்டுல இருந்து பிள்ளையை பாத்துக்காம ஏன் மேலைய பழி போடுற? ஏங்க, எல்லாம் எதுக்காக? அவளுக்காக தானே உழைச்சு கொண்டு வந்து கொட்டுறோம். அதை கூட புரிஞ்சுக்க தெரியுதான் பாருங்க. சரி, இதுக்கு மேல இவளை காலேஜுக்கு அனுப்புனா திரும்பவும் அந்த பையன் கூட சுத்திட்டு தேவையில்லாத வேலையை தான் பார்த்துட்டு இருப்பா. இதுக்கு மேலதான் இவ காலேஜுக்கும் போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். நான் வேற ஒரு ஏற்பாடு பண்றேன். ஏங்க, என்ன பண்ண போறீங்க? ஒருவேளை எல்லாத்தையும் மீறி 2 பேரும் சந்திச்சுக்கிட்டா? அப்படி ஒருவேளை சந்திச்சுக்கிட்டா அவனை உயிரோடவே விட மாட்டேன். இவனும் பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், உயிரோட வச்சு எரிச்சிடுவேன். இன்னும் நடி, அதை கையில வச்சுட்டு நின்றுட்டு இருக்க. அந்த கருமத்தை தூக்கி போடு. பார்க்க எரிச்சலா வருது. சாந்தி பாட்டி, அப்பா அம்மா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இதுக்கு தாண்டா நான்
உன்னை கவனமா இருன்னு சொன்னேன். இப்போ மட்டும் நீ அவங்க பேச்சை கேட்கலைன்னா அந்த பையனோட வாழ்க்கையை தான் நாசமாக்குவாங்க. அவங்க வீட்டில் அவனை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கன்னு உனக்கே தெரியும்ல. நீ அவங்க கிட்ட வளர்ந்ததை விட என்கிட்ட தான் வளர்ந்தது அதிகம். ஆனால் உன்னையே உயிரோட எரிச்சிருவங்கிற அளவுக்கு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சனால தான் உங்ககிட்ட முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருந்தேன். பார்த்து கவனமாக இருந்திருக்கலாம் தங்கம். இல்லை பாட்டி, ஏதோ தெரியாம. இல்லைடா தங்கம், என்ன இருந்தாலும் நீங்கள் பண்ணது தப்பு தானே. சரி இந்தா, அந்த மெட்டி அங்கே கிடந்துச்சு, உங்கள் அம்மா தூக்கி போடும்போது எடுத்துகிட்டு வந்தேன். இதுக்கப்புறம் இதை காலில் மாட்டாத, பத்திரமா வச்சுக்கோ. என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு ஒன்றுமே புரியலை. அந்த பையன்கிட்டையும் எதுவும் சொல்ல முடியாது. எல்லாமே கடவுள் விட்ட வழி. எனக்கு என்னமோ அந்த பையனுக்கு தான் ஏதாவது ஆபத்து வரும்னு தோணுது. இப்போ நான் என்ன பண்ணுறது? இவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவன் நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும். படித்து முடிச்சுட்டு அவங்க ஃபேமிலியை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நினச்சிட்டு இருக்கான். இதனால் அவனுக்கு தான் பெரிய பிரச்சனை வரும். உங்கள் அம்மா அப்பா பேச்சை கேட்டு நடந்துக்கோ. அவங்க என்ன சொன்னாலும் சரின்னு தலையாட்டுமா, அது போதும். அப்போ தான் அந்த பையனை தப்பிக்க வைக்க முடியும். சரிங்க பாட்டி, நான் அவனுக்காக எதுனாலும் செய்வேன்.